பர்டிகுலரா என் லைவை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீடியோல அவ்வளோ போய் பேசுவியா? சே, கேவலம் தற்கூறிங்க. அவங்க அப்படின்றத தாண்டி நான் நேம் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நேம் சொல்லலை அப்படின்னா எனக்கு அது வந்து நீ போய் சொல்ற. உங்களுக்கு கூட ரிப்போர்ட் போட்டாங்கப்பா. ரிப்போர்ட் போடுற அளவுக்கு எங்க வீட்டுல வளர்க்கல என்ன அப்படிங்க. சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி யாரோட வயிற்று குளத்துலயே அடிக்காதீங்க. அப்படியாப்பட்டவங்க நாங்க கிடையவே கிடையாது. நாங்க லைவ்ல உருட்டுனீங்க பாருங்க, வேணா போய் பாருங்க. அதுல ஒரு வார்த்தை கூட அவங்களோட சேனல் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டோம். எங்க சேனல் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்ன அடுத்த ஸ்பாட்ல நான் சண்டை போட்டு வா லைவை விட்டு வா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டோம் நாங்க. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் சொன்ன வீடியோ தான். நீங்கள் லைவ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேசுறதுக்கு உட்காந்துருக்கோம். இப்போ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கல 3 மணி 4. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் 4:30 விடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து லைவ் வந்து கரெக்டாக 12 மணிக்கு கட் பண்ணோம். கட் பண்ணி முடிச்சுட்டு என்னன்னா சில வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகலையே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டைம்ல அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கு. ஆல்ரெடியே அழுகுது. 3:47 பிப்ரவரி 5. தெரியலன்னா நல்லா ஜூம்ல காட்டுறேன். ஏன்னா ப்ரூஃப் இருந்தாதான் செல்லுதா, அதனாலதான் நான் காட்டுறேன். இந்த டைம்ல ஏன்னா வீடியோ எப்பயோ எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிடக்கூடாதுல, அதனால டைமிங்கோட காட்டினேன். லைவ் முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்க வீடியோ தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உடம்பே முடியல, அவளுக்கு ஜுரம் அடிக்குது. ஏன் அப்படின்னா அழுவாதடின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து அவங்களோட லைவை பார்த்தேன். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு. மெயின் ரீசன் சொல்லிடுவீங்க அதுதான். லைவ பார்த்தோம். அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா கண்டென்ட் இப்போ ஏதோ ஏஐ அப்படின்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஆப்ல கூட எடிட் பண்ணா முகத்தை மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். என் பேச பார்த்தா உங்களுக்கே தெரியுது நான் எப்படி இருக்கேன், ஏது இருக்கேன். எனக்கு தூக்கம் இல்ல. சோ என் சேனல் அப்படி சொல்ல போனா கொஞ்ச நாளா அவங்கதான் மேரேஜ் கண்டென்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே நீ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாத, போகட்டும் கொஞ்சம் போட்டோம், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு என்ன ஏதுன்னு சொல்லணும்ல. அவங்க பேரு என் ஐடி போல, என் ஐடி போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை லைவ்ல உட்காந்து. நான் என்ன சொன்னேன், என் லைவ் தான் வீவர்ஸ் போலன்னு சொன்னேன். என் லைவ் வீவர்ஸ் நான் பக்கத்துல காட்டுறேன், ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருங்க எவ்வளவு வீவர்ஸ் போயிருக்கு நீங்க பாருங்க. மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா நான் லைவ்ல தான் அன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து 300K அடிச்ச சம்பவம் நான் டெலீட்லாம் பண்ணல. கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா அந்த லைவை நீங்க பாருங்க. ரிப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கல்ல, நான் ரிப்போர்ட் பண்ணனா நான் அவங்க சேனலை பிளாக் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு என் லைவ்ல நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். என் லைவை நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்குன்னே நான் என் லைவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா பாருங்க தங்கம். என்ன அப்படின்னா பர்டிகுலரா என் லைவை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அப்போ லைவ்ல உட்காந்து நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் வந்து அவங்க அப்படின்றத தாண்டி நான் நேம் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நேம் சொல்லலை அப்படின்னா எனக்கு அது வந்து நீ போய் சொல்ற, நீ வந்து கண்டென்ட் அப்படின்னுறாங்க. ஸோ வந்து நான் இந்த அளவுக்கு 2 மாசமா நான் சம்பாதிக்கல. கண்டென்ட் பண்றோம்னா எதுக்குங்க நாங்க இது இவங்களெல்லாம் வச்சு எதுக்குங்க கண்டென்ட் பண்ணணும்? நான் வந்து 2 மாசமா என் சேனல்ல நான் சம்பாதிக்கலாம் இல்லை, பெருசா அந்த அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கலாம் இல்லை. சீரியஸா சொல்லணும்னா ஒருத்தவங்க ஒரு 80 பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என் லைவ் வியூவர்ஸ் அதான் நான் காட்டியிருப்பேன். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் என் லைவ் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நேம் வந்து லயன் கிங் அஃபிஷியல். ஸோ வந்து அவங்க சொல்லிக்கிட்டாங்க என்னன்னா, என் சேனலை பற்றி நீ பேசுகிறேன்னா எனக்கு பூஸ்டப் தான், என் சேனல் மேலே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை நான் அன்றைக்கி அழுததுனால என்னவோ உன் சேனல் போயிருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. மேலே இருக்கிறவன் என்னை பண்ணலை, நீ என்ன பண்ண, நான் இப்போ சொல்கிற மாதிரி நீ என்ன பண்ண, நீ வந்து ரிப்போர்ட் பண்ண சொன்னதுனால தான் என் சேனல் போச்சு. அதுக்கான ஆதாரம் காட்டலாம். அவங்க பேர் வந்து மதன் திவ்யா. ஸோ அவங்க தான் வந்து இப்போ எங்களோட சேனலை வந்து ரிப்போர்ட்
பண்ணாங்க. லைவ் தான் ரிப்போர்ட் ஆச்சு ஓச்சு, எங்களோட சேனலுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஏன் லைவ்ல ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, லைவா நாங்க பேசிட்டு இருக்கும் போது எங்க 2 பேத்துக்கு சண்டை வருது. ஒருத்தவங்க பண்ணா ரிப்போர்ட் ஆகாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க பண்ணா ரிப்போர்ட் ஆகாதான், ஐ எம் அக்செப்டட். அவங்க லைவ்ல உட்காந்து இந்த மாதிரி சோ ஒரு 1000 மெம்பர்ஸ் பாக்குறாங்க அந்த லைவ் அப்படின்னா 1000-2000 மெம்பர்ஸ் பாக்குறாங்க ஒரு லைவ. இந்த மாதிரி குட்டி ஏஞ்சல் சேனலை நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து லைக் கொடுங்க, இங்க வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லணும். எத்தனை பேர் வந்து ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்றீங்க, நான் பாப்பேன் அவங்க சேனலை ரிப்போர்ட் பண்ணி சொல்லி அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணாங்க, அவங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் கொஞ்சம் வந்து என் சேனலை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 1000 பேர் 2000 பேர் பாக்குற யாருமே 600 பேராச்சும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், எனக்கு மெயில் வரும். ஏஐல மெயில் இதுவா, ஏஐன்றது வீடியோ தானே, ஏஐ வந்து எப்படி இதுவாகும், அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சரி ஓகே நான் எடிட் பண்றதா இருக்கட்டும், நான் என் கண்ணு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணி இவ்வளோ மெயில் வந்ததை நான் ஸ்க்ரால் பண்ணி நான் கீழே காட்டுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. கீழே காட்டும் போது எனக்கு வந்து கரெக்டாக 20/11/2025 இந்த நாளில் தான் எனக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ இந்த மெயிலில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவும் இந்த மெயிலை பர்டிகுலராக உன்னை பிளாக் பண்ணது யாருன்னு காட்டுது. நான் அம்புக்கூர் வச்சு காட்டுறேன், பார்த்தீங்களா? கண்டென்ட்டுக்காக முக்காவாசி லைவ்ல அவங்க தான் பண்றாங்க. மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு புதுசா அப்டேட் பண்றாங்க, அதுதான் கண்டென்ட். நாங்க சொன்னோமா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு, நாங்க எதுக்குங்க எங்களோட வியூவர்ஸ்ல நாங்க ஃபீல் பண்ணணும். எங்களோட லைவ் அப்படி இந்த நேரத்துல உட்காந்து நான் தூங்குற நேரம் என் ஐடி இவ்வளோ லைவ் எல்லாம் இவ்வளவு பேர் பார்க்கலாம் மாட்டாங்க. 1000 பேர் பார்த்த சேனல் அப்பீல் பண்ணி வச்சிருக்குது என்ன தெரியுமா, லைன் கிங் எங்களோட இது வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு காட்டுதா யூடியூப் அப்படின்னு காட்டுதுல, இந்த யூடியூப்ல தான் எனக்கு வந்து மெயில் அப்டேட் ஆனதே. மெயில் அப்டேட் ஆனிச்சா, செக் பண்றேன் இது காரணமானவங்க யாரு அப்படின்னு பாக்குறேன். யூடியூப்காரங்க பர்டிகுலரா லயன் கிங் அஃபிஷியல் அந்த சேனல். அதை நான் கிளிக் பண்றேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணவோ என்ன சொல்லுது, அதை நான் காட்டவா அவங்க வீடியோவை? பாருங்க, பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க போய் வீடியோ பாருங்களேன். நான் என்னென்ன பண்ணிருக்கணும் எல்லாமே அங்கே இருக்கும். நான் என்னென்ன பண்ணணும் அம்புட்டும் அங்கே இருக்கும். ட்ரெஸ்ஸு, கிப் செயின் எல்லாமே, ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து பின்னாடி எல்லாத்துலேயுமே இங்கே நம்ம வீடியோவில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்கும். டிபி முத கொண்டும் அப்படியே தான் அங்கே இருக்கும். எந்த ஒரு சேஞ்சு எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் அப்படியே இருக்கும். யாரு? ஸோ அதனால் வந்து தப்பு வந்து உங்கள் மேலே தான். நீங்கள் தான் அவங்களை வளர்த்து விட்ருக்கீங்க. இந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா அது பொம்பளை. அது நைட்டு தான் சொன்னாங்க எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற, ஆனால் உன்னை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பாக படுது, நீ அவங்கள்ட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதை பற்றி தெரியாதுக்கா. கோயிலுக்கு போகிறதுலேருந்து, சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து, ஹிப் செயின்லேருந்து, நெகப்பாலிஸ்லேருந்து, ஹேர் ஸ்டைல்லேருந்து, சாரீலேருந்து, ஒரு பிசி வாங்கினதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் ஒரு ஏசியில் ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை கொண்டு காப்பி அடிக்கிறாங்கக்கா. நீங்கள் போய் திட்டுங்க. தெரியுங்களா யாரு இங்க உண்மையா இருக்கா, யாரு கரெக்டா இருக்கா, யாரு கரெக்டா பேசலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? போய் அங்க திட்டுங்க. இங்க வந்து பேசி என்ன பிரயோஜனம்? போய் திட்டுங்க, கழுவி ஊத்துங்க. நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு திட்டுங்க, போய் திட்டுங்க. அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்றாங்கம்மா, வேற எதுவும் இல்லை. என்ன வேணா பண்ணட்டும். நான் திட்டுறேன், போய் திட்டுங்க. முடிஞ்சா அவங்க ஐடி ரிப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணி விடுங்க, ஃபுல்லா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஒரு அளவு தான் பொறுமையா இருக்க முடியும். அவங்க வந்து என் ஐடி ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்களாமா. நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க ஃபேமிலின்னு போய் ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, கை தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இருக்கீங்க? ரிப்போர்ட் பண்ணி விடுங்க அவங்க ஐடியில். அவங்களாம் வந்து வேஸ்ட்டு. அவங்க லம்பாடியை விட கேவலமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு எல்லாத்தையும் கிங்கின்னு ஆட்டிக்கிட்டு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நேர்மையாக உழைச்சேன். தீபா, அவங்க சொல்கிறத எங்ககிட்ட வந்து சொல்லாமல் போய் அவங்க ஐடி ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் நிஜமாவே என்னோட ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா, எங்களை வந்து உங்களுக்கு நிஜமாவே பிடிக்குன்னா உங்கள் ஐடியை ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணி விட்டவங்க யார் வளர்த்து? நீங்கள் தான் வளர்த்து விட்டீங்க. உங்கள் மேலே தான் தப்பு. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் உழைச்சி வாங்கினேன் காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்டேருந்து நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே வேலைக்கு போகிறாங்க? நானும் திவ்யாவும் ஆர்டர் பால் ஷோ போயிருக்கோம், ஷோ ஈவெண்ட் போகிறோம், எல்லாத்தையுமே லைவில் எல்லாமே
வீடியோ எடுத்து போடுறோம், மினி விளாக் எடுத்து போடுறோம். அவங்க என்ன போடுறாங்க, என்ன வேலைக்கு போட்டிருக்காங்க? ஸ்விக்கி ஓட்டுறேன்னு சும்மா போய் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்விக்கி ஓட்டுற வீடியோ போட்டிருக்காங்களா? அவங்க பூரா உங்களோட காசு, நீங்கள் கொடுக்குற காசை வச்சு அவங்க ஒன்று பண்ணிவிட்டு உங்களையே திட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. நீங்கள் இடம் கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரி சில்லறைங்கெல்லாம் மேலே வந்து இவ்வளோ தூரம் ஆடுதுங்க. இல்லை உங்கள் மேலே தான் தப்பு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சு அவங்க ஐடி ஒரு வேளை போயிட்டுனா கூட கண்டிப்பாக கம்மிங் ஜூன் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். நேரடியாக தான் போவேன் இனிமேல். நான் வந்து லைவ்லாம் வேலைக்கே ஆகாது, நேரடியாக போகிறேன். நீங்கள் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? அதுக்கெல்லாம் ஏன் வளர்த்துக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் வந்து அவங்க கெட்டு போகிறாங்க. உங்களை மாதிரினா உங்களை மாதிரி இல்லை, மக்களால் தான் அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கெட்டு குட்டிச்சவராக போகுதுங்க. நீங்கள் தில்லு இருந்தால் ஒழுக்கமாக நீங்கள் நேரில் வாங்க, இல்லை நான் நேரில் வர்றேன், இதோட பேசி முடிச்சிடணும். சும்மா வந்துட்டு திரும்ப எங்களை பார்த்து பிட்டு காப்பி அடிக்கிறது. உங்களுக்கு நிஜமாவே சூடு சொரணை மானம் வெக்கம் ஒரு சோத்தை தான் திங்கிறீங்க, உப்பு போட்டு தான் திங்கிறீங்க. உங்களுக்கு உண்மைக்குமே டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னாக்கா உம்மா நீங்கள் பண்ணுங்கடி. சுத்துங்களா நீங்கள் பண்ணுங்கடி மயிருங்களா, நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்கடி. ஏண்டி என்னோட திறமையை வந்து ஆட்டையை போடுறீங்க? நான் ஒரு ஹேர் கட் பண்ணால் போதும் பண்ணுறீங்க. என்னடி நீ என்ன டிரான்ஸ்ஃபர் அடி, நீ பொம்பளை தானடி, நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண இதுக்கு இது என்னை பார்த்து இதுக்கு காப்பி அடிச்சிருக்கேன், என்னை பார்த்து என் கம்யூனிட்டி அடிச்சா ஐ அக்செப்டட். என் பசங்க சிங்கம் மாதிரி வரணும். அப்படி நீ எதுக்கு நீ காப்பி அடிச்சிட்டு இருக்க? நீ பொழைக்கிறதுக்கு எதுக்கு நான் தான் உனக்கு அடிச்சேனா? இப்போ உன்னோட டேலண்ட் எதுக்கு இருக்குது? மண்டையில் என்ன இருக்குது? அப்போது சம்பாதிக்கணும், காசு, கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு மட்டும் உனக்கு தோணுது இல்லை? அதை மட்டும் தோணுது இல்லை? அதேமாதிரி யோசி, கண்டென்ட்டை யோசி, என்ன பண்ணணும்னு யோசி. எதுக்கு என்கிட்ட வந்து பிட்டு காப்பி அடிக்கிற? ரிப்போர்ட் கொடுத்துட்டாண்ணே பண்ணுங்கன்றேன். இப்போ பார்க்குற எல்லாருமே 400-300 பேர் பார்க்குறீங்க, 1000 பேர். நீங்கள் எத்தனை பேர் பார்க்கணும் எனக்கு தெரியாதுங்க. எத்தனை பேர் பார்க்கணும் ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கவே கூடாது. இவங்களெல்லாம் வளர்த்து விட்டோம்னா உருப்படாது உலகம். உண்மைக்குமே சொல்கிறேன். எப்படி பேசுது அந்த குட்டி? பொம்பளை அதெல்லாம் உண்மைக்குமே பொம்பளை தான் பெற்றிருப்பாங்களா? அதை எப்படி கேவலமாக பேசுது? ஒரு ஒழுக்கமே கிடையாது. அதுவும் அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னு சொல்லுது. அந்த குட்டிக்கு வந்து அம்மா அப்பா இல்லையாம்மா. வாய் அழுகலை அம்மா, நான் பொண்ணாக இருந்தபோது வெர்ஜினு, இப்பயும் நான் வெர்ஜினாக தான் இருக்கேன். உங்கள் அம்மா உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? நான் சொடக்கு போடுறேன், ஹாஸ்பிட்டல் வா பார்ப்போம். ஒன்றுமே வந்துட்டேன். முதல்ல உனக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு டவுட்டு. 3 சவரில் செயின், 3 சவரில் இன்னொரு பேஸ்லெட்டு, அப்புறம் மோதிரம், அப்புறம் என்னென்னா இது வேறுனா வாஷிங் மிஷினு, அப்புறம் என்னென்னா காரு, இப்படிலாம் வந்து எப்படி வாங்க முடியும்? பெரிய யூடியூப்பில் சம்பாதிக்கிறத வச்சு எப்படி வாங்க முடியும்? நீ என்ன பண்ணுற? டவுட்டு சொல்ல. அப்போ நான் எப்படிலாம் யோசிச்சா உனக்கு கடந்து எப்படி அடிச்சுக்கும் மனசு? படப்படன்னு அடிச்சுக்கும்ல. நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்று இருக்கோம். நீ வந்து எங்கள் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நீ உனக்கு 300 சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறதுனால எங்களை நோண்டிட்டேன். மதனை இழுத்தா வந்துடணும், மதனோட எல்லாத்தையுமே நக்கணும், மதனோட எல்லாத்தையுமே சப்பணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது போல், வேறு எதுவும் இல்லை. யாருன்னு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணு, யாருன்னு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி குட்டி இன்ஜின் லோகோ போட்டு வந்து உன்ட்ட ஏதாவது தப்பு பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணி க்ரியேட் பண்ணு. ஒரு டிரான்ஸ்மேனை வந்து இவ்வளோ கொச்சமாக பேசுகிறாங்க, நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்நேரம் அவங்க ஐடியை ரிப்போர்ட் பண்ணி இந்நேரம் லாக் ஆகிருக்கக்கூடாது. இதுக்கு தான் கம்யூனிட்டி எனக்கு பிடிக்கிறது இல்லை சொல்கிறாங்க 2 பேரும். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பூத்திமிரு, கீழே உள்ள பூத்திமிருடி உங்களுக்கு. ஏண்டி பொம்பளை கூதி, உனக்கே அவ்வளோ கூதி நெக்கில் இருக்கும் போது நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன். பேரண்ட்ஸோட பர்மிஷனோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்டி. முண்டைங்களா சூச்சு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு இப்போ தான் பயப்படுறேன். பயம் தெரியுதாம்மா? விட்டுருமா, அவள் தான் பொழிச்சு போட்டு விடு. பாவம் இப்போ தான் 300K அடிச்சிருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அடிக்கணும், நிறைய புடுங்கணும். ஏமாளுங்க கடிச்சிட்டாங்க, நான் வளைச்சுதான் பெருமை மாறு தட்டிக்கணும். அதனால விட்டுலாம். என்னையோட கடைசி நானும் சொல்றேன், பொழைச்சு போயிரு. இதுக்கு மேல ஏதாவது நீ பண்ணி விட்டுட்டேன் சிஸ்டர், விட்டுருங்க சொல்லிட்டீங்க. விட்டுட்டேன். எங்க இருந்தாலும் வந்துருவேன். நீங்க எதெல்லாம் என்கிட்ட இல்லையோ அதெல்லாம் எடுத்து உன் வாயிலே சொருவேன். என் தம்பி என்னன்னு சொன்னியோ அதெல்லாம் சொருவ விடுவேன். ஓகே, சொருவலை தாங்க சக்தி இருந்தாக்க இனிமே பேசு, இதுக்கப்புறம் பேசு. பார்த்துருப்பாங்களே, பார்த்தீங்களா அவங்க என்ன பேசுனாங்க, எதுக்கு என் சேனல் இதுவாச்சுன்னு? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சத்தியமாக சொல்கிறேன்.
அந்த மாதிரி யாரோட வயிற்று பொழப்புலேயே அடிக்காதீங்க. அப்படியாப்பட்டவங்க நாங்கள் கிடையவே கிடையாதுன்னு அந்த லைவ்ல உருட்டுனீங்க பாரு, ஒரு உருட்டு அப்படியே உருட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அன்னைக்கு போட்ட சண்டை லைவ் அப்படியே அடுத்த ஸ்பாட்ல இன்னைக்கு டிலீட் பண்ணிட்டீங்க. ஆனா நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பேசவே இல்லை, ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்ன அதே அன்னைக்கு நாங்க சண்டை போட்ட எங்களோட லைவ் இன்னமும் இருக்கு. நாங்க எந்த இதுக்கு பயந்துக்கலாம் நாங்க எதுக்கு டிலீட் பண்ணோம்? எங்க லைவ் பத்திரமா இருக்கு. ஸோ வேணா போய் பாருங்க. அதுல ஒரு வார்த்தை கூட அவங்களோட சேனல் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டோம். எங்க சேனல் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்ன அடுத்த ஸ்பாட்ல நான் சண்டை போட்டு வா லைவை விட்டு வா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிட்டோம். நாங்க டக்குன்னு ஒதுங்கிட்டேன். அந்த ஸ்பாட்லயே நான் ஒதுங்கிட்டேன். எனக்கு பயமாயிடுச்சு, பதட்டம் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு கால் பண்றேன், அங்க கால் பண்றேன், இங்க கால் பண்றேன். 2 மாசமா அவங்க பண்ணதுனால அவ்வளோ 11 நவம்பர் மாசம் பண்ணது. டிசம்பர் மாசம் அவ்வளோ சோர்வா இருந்தேன், அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன். ஆனா வெளியே ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நியூ இயர் கொண்டாடிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு என்ன சொல்றது, பிறந்த வருஷமே எனக்கு பார்த்தீங்கன்னா பல்லு வளர ஆரம்பிச்சுது. அவ்வளோ வலி, அவ்வளோ பெயின். போயிட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஏன் வந்து கவர்மெண்ட் இரு நான் கவர்மெண்ட்டுக்கு போன காரணமே என்ன அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை. அப்போ ப்ரைவேட்டில் போய் கேட்டதுக்கே 9,000 கேட்டாங்க எனக்கு பல்லு பிடுங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் எங்கள் அப்பாக்கே வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னும் போது ரொம்ப பிளட்டை குத்தி 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 அவருக்கு உடம்பே நாசம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டாங்க. ஸோ இவ்வளோவும் ஏன்னா அப்போ எங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லைன்னா எங்கள் அப்பாவை நாங்கள் காப்பாற்றிப்போம். ஒரு ப்ரைவேட்டில் போயிட்டு கூட்டிகிட்டு அன்றைக்கி காசு இல்லாத சுச்சுவேஷனில் என்ன போயிட்டு கவர்மெண்ட்டில் கூட்டிகிட்டு என்னை அவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க என்னை வச்சுட்டு. ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை. 2 மாசமா ஒருத்தவங்க வயிற்று பொழப்பில் அடித்து நீ மேலே வரணும் நீ நினைக்காத. என்றைக்குமே அது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு ஜுரம், என்னால் சரியாக சாப்பிட முடியல. சீரியஸா சொல்லணும்னா அந்த மனசாட்சியம் இல்லாம சொல்றீங்க குத்தலை இருத்தங்க. சீரியஸா சொல்லணும்னா இந்த ஜிகே மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட எனக்கு பின்னாடி வந்தவங்க தாங்க. பல்லு அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆயிட்டு அவங்களே தையல் பிரிச்சுட்டு உட்காந்துறாங்க. அவங்க எனக்கு ஆதரவு சொல்றாங்க என்னன்னா, இந்த அளவுக்கு நீ எது குட்டி வச்சிருக்க, செப்டிக் ஆயிடும் குட்டி, ஏஞ்சலுக்கு சீக்கிரம் போ, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருன்னாங்க. நம்பலன்னா அதை கூட நான் காட்டுறேன். ஏன்னா தையல் பிரிக்கிறது கூட இப்போ எனக்கு போயிட்டு காசு இல்லைங்க, அந்த அளவில் இருக்குங்க தெரியுமா. பல்லு போடுங்க கவர்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லைங்க. அந்த சுச்சுவேஷனில் உட்கார வச்சது எனக்கு காரணமே அவங்க தான். யூடியூப்ன்றது எல்லாம் இப்போ உங்களுக்கே ஒரு கல்யாண விஷயம் நடக்குது சொல்றீங்க தானே, நீங்க ஆல்ரெடி சொன்ன பேர் தான். சும்மா எனக்கு அந்த பேரை சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சொல்லவே விருப்பமே இல்லை. நீ அவங்க நேம சொல்லு, அதுக்கு பேர் எனக்கு பிடிக்கல சீரியஸாலுமே. உண்மையாலுமே என்னன்னா, உங்களுக்கு வந்து மேரேஜ் அப்டேட்னு சொல்லிட்டு ஒன்று அப்போ கண்டென்ட்டா மேரேஜ் பண்றாங்க. எனக்கு புரியல எதுக்கு நான் மத்தவங்கள பார்த்து கண்டென்ட்ன்றீங்க, மத்தவங்க வயிற்று பொழப்புல அடிச்சுட்டு கண்டென்ட்ன்றீங்க, ஏஐன்றீங்க. எப்பா மதன் ப்ரோ உன்னால எப்படி பேச முடியுது? என்ன வேணா நீ சொல்லுவியா ஏஐ கண்டென்ட்ன்ட்டு? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? நீ அவ்வளவு வகிரஞ்சமா, நீ அழகா ஒரு நீ என்ன சொல்ற, போன் நம்பர் வச்சிருக்கல, நீ ஏன் கால் பண்ணி சொல்லாம்ல? ரிப்போர்ட் அடிச்சல, அடிக்க தெரிஞ்ச உனக்கு உன் ஐடிக்கு என்ன ஆச்சு நீ கேட்கலாம்ல. நான் அடிச்சேன் உன் ஐடியை ரிப்போர்ட்டுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். ஏன் நான் உனக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னதை நீ வீடியோ போடு. நான் போட்டல, என்னால முடிஞ்சது, ஏன் உன்னால முடியல? எதுக்கு அவ்வளவு போய் பேசுற? ஏன்னா ரிப்போர்ட்டே ஆகலையா உங்க சேனல்? எதுக்கு அவ்வளவு போய் பேசுற? எப்படி ஒரு வீடியோல அவ்வளவு போய் பேசுவியா? கேவலம் தற்கூறிங்க. எப்படி பேசுறீங்க? ஒருத்தவங்க வந்து மனம் உடைச்சல இருந்தாலும் அப்படியே ஜாலியா இருக்கிறாங்க. ஒன்னு ஆட் பண்றேன், அதை நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், அதை நீங்க பாத்துட்டு வாங்க ஃபேமிலிஸ். நீங்க என்னன்னா என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தவங்க என் சப்ஸ்கிரைபர் வந்து பேசுறாங்க, அவங்கள என்ன நீ சொல்ற? நந்து வியூஸ் போல லைக் போல அவங்க ரிப்போர்ட் பண்ணனால தான் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. நீங்க இங்க கமெண்ட் பண்றத அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நல்லா வியூஸ் போகும்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களுக்கு மணி அடிச்சுக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு இங்க வராதீங்க. அப்படி எங்க லைவ பார்க்கணும் எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய ஆள் மயிரும் கிடையாது. என்ன நீ சொல்ற? என்ன வார்த்தை அது? பூன்றது திவ்யா சிஸ்டர் உங்களை தான் அப்படியே திட்டுறாங்க, எங்களோட கேவலமா திட்டுறீங்க. நானும் அப்படிலாம் திட்ட மாட்டேன். அவ்வளோ என்ன பேட் வேர்ட்ஸ் சொன்னீங்கல்ல, கடவுள் இருக்கான்,
கர்மா இஸ் பூமரி. அதெல்லாம் என்னோட லைவுக்கு ஒன்றும் கிளிக்கல. கர்மா பூமரும் இல்ல. நீங்க சொன்னீங்களா கடவுள்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க சொன்னீங்க லைவ்ல உட்காந்து அவங்கள ரிப்போர்ட் கடவுள் எனக்கு பண்ணல, பண்ணது நீ. உன்னாலதான் எங்களோட சேனல் வியூவர்ஸ் போச்சு. மெயின் ரீசனே நீங்க தான். சொல்றாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு டிரான்ஸ் உமன் ஓகேங்களா, இப்ப வரைக்குமே லைவ்ல இன்னைக்கு கூட அவங்க அதான் சொல்றாங்க, நாங்க அவங்க கிடையாது, அவங்க வேற ஆளு. லெஸ்பியன் தான் சார் பிடிக்காதுல, ஆல்ரெடியே சொல்லிட்டாருல. இன்டர்வியூல போய் எல்லாரையும் சொல்றாரு, சொல்லிருக்காங்க ஆல்ரெடியே. இங்க பாருங்க, லெஸ்பியன் கப்பிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ்வளவு ஒண்ணும் நாங்க லெஸ்பியன் பாவமா இல்ல. உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், எங்களெல்லாம் பார்த்தா பாவமா இல்ல, பாவங்க. ஜிகே மெமரிஸ் லெஸ்பியன் கூட அவங்களுக்கு அப்படியே இது வச்சு கேட்டா அதுங்க இன்னைக்கு கழுவிக்கோங்க நாளைக்கு அடிச்சுக்கோங்கன்றீங்க. அவங்களுக்கு கூட ரிப்போர்ட் போட்டாங்கப்பா. ரிப்போர்ட் போடுற அளவுக்கு எங்க வீட்டுல வளர்க்கல என்ன. உண்மையாலுமே எதுக்கு அப்படி லெஸ்பியனை கண்டா உங்களுக்கு பிடிக்கல? என்ன நாங்க பண்ணோம்? உங்களை மாதிரிதான் நாங்களும் இந்த சொசைட்டில இருக்கோம். உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பிடிக்கலாம் பாக்காதன்ற, நீ போயிருன்ற. மதன் திவ்யா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, எனக்கு தெரியும். நேத்து லைவ்ல கூட சொன்னீங்களே, ஏன் நாங்க அவங்க வேற நாங்க வேறன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, நீங்க வேற நாங்க வேறதான் தெரியுமா உங்களுக்கு. நீங்க லெஸ்பியன் இல்லதான், நாங்க லெஸ்பியன் தான். ஆனா எங்களை வாழ விடுன்னு தான் சொல்றோம். உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நாங்க சாவ முடியாது இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? என்னோட மனம் உடைச்சு ஒரு நாள் அழுவுறாவ, 2 மாசமா அழுதுட்டு இருக்கா. மனசாட்சி பண்ண சொல்றாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்கன்னு. சரி எல்லாரும் விட, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? லைவ்ல அழுவுது பத்தாத. இப்போ உன்ட்டு என்ன கண்டென்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம்? நீ உன்ட்ட என்ன கண்டென்ட்? நாங்க வீடியோ போட்டாலே செம்ம வியூவர்ஸ் போகும், செம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. எங்க லைவ் அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் எங்களை பாக்குறவங்க. நீ என்ன ஒன்ன இழுத்து நான் கண்டென்ட் போட்டு என்ன பண்ண போறேன்? உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் இப்படிதான் கண்டென்ட்டா? அப்ப நீ கல்யாணம் பண்றதே மெயின் கண்டென்ட் தான் நினைக்கிறேன் நானு. உனக்கு வியூவர்ஸ் போல உன்னோட சேனல்ல எனக்கு தெரியும், எனக்குமே தெரியும். சாரி கட்டினா அவங்க மாதிரி உள்ள ஜட்டி போட்டா அவங்களுக்கு இப்ப வியூவர்ஸ் போல கண்டென்ட் இப்ப பண்ணி அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்களே, அதுக்குதான் சூப்பர் சாட் கேக்குறாங்களே. மெயின் ரீசனே அது கண்டென்ட். அதுதான் உண்மை. நாங்க பண்ண எங்களை என்ன சொன்னீங்க நீங்க? என்னது சூப்பர் சாட் கேட்கும் போது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ரெக்கார்ட் போடுறேன் கேளுங்க, அப்ப நான் சொல்லுவேன். நீ எது கேக்குற? கல்யாணத்துக்கு எது காசு கேக்குற? எனக்கு யாருமே அவ்வளவா சூப்பர் சாட் கொடுக்கல. பட் இருந்தாலும் மனசு கஷ்டமா தான் இருக்குது. மேரேஜுக்கு இப்படிலாம் வந்தாக்க நான் என்னத்த பண்றது? இன்னைக்கு 1000 ரூபாய் தான் வந்திருக்குது சூப்பர் சாட். அப்ப உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. திவ்யா சிஸ்டர் சொல்லுங்க, உங்களதான் கேட்டேன். கேட்காதீங்க. கல்யாணத்துக்கு நீங்களே சம்பாரிச்சு நீங்களே கல்யாணம் பண்ணுங்களா பாப்போம். எங்களை மட்டும் சொல்றீங்களா லோனுக்காக இவங்க கேக்குறாங்க, லோன் போடாம. லோனே கட்டக்கூடாது, அவ்வளவு பஞ்சகமா? ஏன் கார்ல சாப விடுறீங்க? வெக்கமா இல்ல? செத்துருங்கன்றாங்க, என்ன சாவுங்கன்றாங்க. சொல்றேன், நான் அந்த கடவுள் கிட்ட உங்க பேரை சொல்லி வச்சு நான் கதறி அழுது, நீங்க வாங்கின கார்லயே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகலன்னா அந்த அந்த தண்டனை எனக்கு கொடுக்கட்டும் அந்த கடவுள். எனக்கு ஒண்ணுனா சத்தியமா நான் செத்துட்டேன்னா என்னங்க பண்ணுவாங்க? நிம்மதியா இருப்பாங்க, உள்ளதான் உட்காருவாங்க. அவங்க சொல்லிருக்காங்க, நான் சொல்லல. சாவு இப்படி மன உடைச்சலுக்கு ஆளாக்குறீங்க 2 மாசமாவே. இது கண்டென்ட் சொல்லி சாவு அடிக்கிறீங்க எங்களை. இன்னும் உங்களுக்கு கல் நஞ்ச குத்தலையா உங்களுக்கு? லைவ்ல ஒரு லைவ் ஃபுல்லா நீங்க எங்களை சொல்லிருக்கீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த லைவ் அந்த லைவ் இதுல காட்டுறியா? இப்படி ஆட் பண்ணிப்பியா? ஆட் பண்ணுவதானே? அந்த லைவ் டவுன்லோட் அப்படியே அடுத்த ஸ்பாட்ல டிலீட் பண்ணிட்டீங்க நீங்க. லைவ் பார்த்துட்டு 20th லைவ் உங்க சேனல்ல என்ன டெலீட் பண்ணீங்க? 20th சேனல் என்ன டெலீட் அது அவசியமா உங்களுக்கு தெரியணுமா? சொல்றேன், அடுத்த லைவ்ல சொல்றேன். நாங்க என்ன பேசுறோம்ட்டு அடுத்த ஸ்பாட்ல இல்ல. ஆனா நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எங்களை ரிப்போர்ட் பண்ணலாம் தானே சொன்னீங்க. எடிட்டிங் நான் சொன்னீங்க. உங்களோட லைவ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எடிட்டிங்கா? நீங்க பேசுறது உட்கார்ந்து பேசுறது எடிட்டிங்கா? பேக்ரவுண்ட் உங்க வீடு எல்லாம் எடிட்டிங்கா? உங்க வீட்டுல வந்து நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவு முட்டாள் கிடையாதுப்பா. நம்மளோட ஃபேமிலிஸ் பாக்குறவங்களாம் என்னைக்கு ஏமாத்தாத, மக்களை ஏமாத்த தெரியும் மக்களுக்கு. நான் தப்பு பண்ணனா சாரி சொல்லிடுவேன். சீரியஸா சொல்றேன். எது எடிட்டிங்னு 1 மினிட் குட்டி. பாடி ஷேமிங் பண்ணாங்க நீங்க சொன்னீங்களே, நீங்க பண்ணீங்க, பதிலுக்கு நாங்க பண்ணோம். என்ன சொன்னீங்க? பண்ண ஆனா உங்க ஐடியா ரிப்போர்ட் பண்ண சொல்லல. மத்தவங்க வயித்து பொழப்புல அடிக்காதீங்க. அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கவங்கள வச்சு பொண்ணு என்ன உரசுறீங்களான்னு கேட்டீங்களா? மறந்துட்டீங்க. யார் தெரியுமா அவங்க? ஒரு டிரான்ஸ் உமன். ரெக்கார்ட் இருக்கு.
மறந்துட்டீங்களா? நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெக்கார்ட்லாம். அத பர்சன் என்கிட்ட பேசவே கூடாது தெரியுமா உங்களுக்கு? அடுத்து அது எனக்கு சொல்றாங்க வேற ஒருத்தவங்களும் உங்ககிட்ட பேசவே கூடாது. அப்ப நீங்க என்ன என் நம்பரை நீங்க கொடுத்து யாரு அவங்க எனக்கு தெரியாத பர்சனை போயிட்டு என்ன சொல்றீங்க? நாங்க ரெண்டு பேரும் தப்பு தப்பா பேசுறோம். ஒரு மாதிரி என்ன நீங்க பண்ண போறீங்க? உரசிட்டு இருக்கீங்களான்னு எங்களை கேக்குறாங்க. ஒரு டிரான்ஸ் உமன் அப்படி எதுக்கு பேச அதர் பர்சன் அவங்கள்ட்ட எதுக்கு நம்பர் கொடுத்து சண்டை ஆச்சுன்னா எங்களை பேச வைக்கிறீங்க? ரெக்கார்ட் இருக்கு, ஆனா நான் ஆட் பண்ணல. இப்போ நிறைய ரெக்கார்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பாத்துட்டேன். என்ன அம்மா நான் ஆட் பண்ணுவேன், ஆனா இதுல இல்ல. ஓகேவா? நான் அடுத்து பண்ணலாம் தான் இருக்கேன். அடுத்து ஒரு வீடியோல வரும். எதுக்காக அப்படி பண்றீங்க? இதுக்கப்புறம் நான் என்னன்னா ஒன்னும் இல்ல, கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போறேன். சீரியஸ் ஏதாவது நீங்க எங்களுக்கு தொல்லை பண்ணீங்க, மன உடைச்சலுக்கு ஆனாலீங்க அப்படின்னா ரொம்ப பண்றீங்க. நான் கொஞ்சம் விசாரிக்கணும். நான் விசாரிச்சுட்டு கமிஷனர் ஆபீஸ் போறது பாத்தீங்களா? உடம்பு ஃபுல்லா நான் vlog எடுத்து நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். உங்களை மாதிரி போட்டா உங்களை மாதிரி எங்களை கண்டென்ட் போட விட மாட்டீங்க, எங்களை இருக்க விட மாட்டீங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க, சாப்பிட விட மாட்டீங்க. எல்லாத்தையும் பாம்புலாம் வருது, கஷ்டமா இருந்துச்சுனால நாங்க வீடு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க காலி பண்ணீங்க. யாரு கண்டென்ட்டுக்காக பண்றீங்க? இதே கேதி தான் குப்பை கொட்டி இருந்திருப்போம் அதே வீட்டுல. அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்க பாத்ரூம் போனா கூட அவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே நீங்க வந்து ஒரு ஜுரம் அப்படின்னா நான் பாதி தூரம் போயிடுவேன், அப்படியே போயிடுவேன். நீங்க வீடு நல்லா பொறுத்து இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இடம் சேல் பண்றாங்க. இப்ப கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு அவசரமா வந்தோம். கஷ்டப்படுத்துறாங்க. எப்படி உங்களாம் மனசு வருது? ஏன் லெஸ்பியனை கண்டா உனக்கு பிடிக்கல? நான் வந்து இப்போன்னு கிடையாது, நான் ஆரம்பத்திலே உங்களை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து லெஸ்பியன் கண்டா பிடிக்காது அவங்களுக்கு. நிறைய வந்து இன்டர்வியூலேயே போய் அப்படிதான் சொல்லியிருக்காரு. மதன்றவங்க போயிட்டு எல்லா சேனல்லையுமே நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா லெஸ்பியனை பிடிக்காது தான் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸ்டார்டிங்ல எந்த கப்பல்ஸ் இந்த மாதிரி வளர்ந்து வந்தாங்களோ அவங்களே பார்த்து கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு லெஸ்பியன் கண்டாலே பிடிக்காதுன்னு மதன் சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. போவோம், அதனால அப்படி எங்களோட சேனல் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிகே மெமரிஸ் சேனல்லையுமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிஸ்டர் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்க, ஃபுல்லா அப்படி வாயில நொற தள்ளி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களையும் பார்த்தா மட்டும் லெஸ்பியன் கிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. லெஸ்பியனை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஏனே தெரியாது ஆரம்பத்துல இருந்து. இது ஒரு நீங்களே பாத்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவங்க வந்து சூப்பர் சாட் என்னமோ பண்ணிருப்பாங்க. உடனே வா இந்த சேனல்ல வர்றதுக்கு நாங்க கார் வாங்கினதுக்கு சாபமா உழுறேன் நானு. சாபத்திலே எங்களுக்கு நிம்மதி. ஒருத்தவங்க வளர்ந்தாங்கனாலே பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்களை பிடிச்சி நாங்க அப்படியாப்பட்டவங்க இல்லன்னாங்களே. நம்பாதீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றேன் பாருங்க, அவங்க சேனல்ல ஏமாத்தி சூப்பர் சாட் வாங்குறாங்க. அவங்க எங்களுக்கு எப்படி தெரியுமா ரிப்போர்ட் பண்ணாங்க? நம்பாதீங்க. ரிப்போர்ட் எப்படி நமக்கு போட்டிருந்தாங்க? குரூப்ல அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லைவ்ல சொல்லிட்டு என்னன்னு எழுதி அனுப்பியிருக்காங்க தெரியுமா? சைல்டு அபியூஸ் என்னன்னு தெரியுமா? நாங்க குழந்தைங்களை ஏமாத்துறோமா? அந்த மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா மனசாட்சி இருக்கா உனக்கு மதன் திவ்யா? அப்படி உங்களோட ரிப்போர்ட்ல அப்படி காட்டுது. நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் ஆட் பண்ணு. அதுல எழுதி இருந்துச்சுல, அதை காட்டணும். நீங்க பேச லைவ் நீங்க எங்களை ரிப்போர்ட் பண்ண சொன்ன இல்ல ப்ரூஃப்லன்றீங்களே, அந்த லைவ் மொத்தமும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுவேன் நீங்க பேசினது. அவங்க அப்புறம் வந்து மதன் அண்ணா இருக்காங்கல்ல. அண்ணன் எதுக்கு சொல்ற? மதன் சொல்லு. அவங்க யாரு? அண்ணன் சொல்லு. அண்ணன் சொல்ல மதன் சொல்லு. விடு, அவன் பேரை சொல்லவே எனக்கு பிடிக்கல. வெயிட் பண்ண கொண்டாரு இருக்காங்கல்ல. அப்பனா ஏஞ்சல் அனுப்புன்றாங்க. ரெக்கார்ட் இருக்கு. அவன் தம்பிய வச்சு ஒரு வாட்டி எங்க சண்டையில அதெல்லாம் என்னால சொல்ல முடியும். அவங்க தம்பி என்ன சொல்றாரு, நான் கையை பிடிச்சி இழுத்தனு ஏஞ்சல சொல்ல வைக்கவான்னு கேக்குறாரு. அப்படி சொல்றாரு. லைவ்லயே சொல்லுவேன் என்னால வீட்டுக்கு அப்படிதான் சொல்றாங்க. மனசாட்சியில உங்களுக்கு உங்க வீட்டுக்கு முடிஞ்ச என்கிட்ட பேசு. நான் அசால்ட்டா ஓப்பனா சொல்லிட்டுவேன், இந்த மாதிரி அந்த ஏஞ்சல் வந்து என்னை கூப்பிட்டுச்சு. அவங்க வீட்டுக்கு போனப்ப இந்த மாதிரி என்ன சிங்கிளா நீங்க வந்து என்னை கூப்பிட்டுச்சு, வா ஒரு மாதிரி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டுச்சு. பச்சையா சொல்லிட்டு போவேன். அந்த பொண்ணு அப்படிதான் கூப்பிட்டுச்சு என்ன. பாக்குறியா? இப்ப பாக்குறியா மீம்ஸ் பறக்கும்? பாக்குறியா? பையன் நான் நினைச்சேன்னா உன்னை அசால்ட்டா சாய்க்க முடியும். எனக்கு அந்த பாவம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். புரியுதா தங்கம்? நீ உன் வழியில நீ கரெக்டா இருந்தா என் வழியில நான் கரெக்டா இருப்பேன். பொண்ணுங்க தானே இருக்குதுங்க. அப்ப நான் சொல்லவா அப்படின்னு கேட்கவா? நான் ஏதாவது சொல்லவா? எங்க வீட்டுலயும் ஆம்பளை பசங்க இருக்கானுங்க தான், இல்லன்னா கிடையாது. இவள அப்படி தப்பா பேசினா தப்பு இல்லையா? அது கிரியேட் பண்ண கூடாது. புதுசா எதுக்கு பண்றீங்க அப்படி? எங்களை ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு 2 மாசம் என்ன கிடைச்சிச்சு சொல்ல. அவரு அதுல என்ன போன்ல அந்த அளவு பேசி நிறைய ரெக்கார்ட் இருக்கு. அவரு மதன் சொல்லிட்டு நீங்க அவர் நல்லவன்றீங்களே, எடுத்தோடனே பச்சையா தான் பேசுவான்.
பச்சைதான் பேசுவான். சொல்றாங்களா எடுத்தோன்னே ஒண்ணு கூட கெட்ட வார்த்தை போடாம பேசவே மாட்டான். நான் பேசுறது போட்டான் தெரியுமா? குட்டியும் பேசியிருப்பாங்க, நான் அதையும் சேர்த்தே போடுறேன். ஏன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் எத்தனையோ ஒரு மாதிரி அசிங்கமா பேசின உடனே தான் ஏஞ்சல் என் கூட அனுப்புறேன்னு கேக்குறாங்க. ரெக்கார்ட் இருக்கு, ஆனா இப்ப நாங்க ஆட் பண்ண விரும்பல. அடுத்த வீடியோல கண்டிப்பா அதையும் ஆட் பண்ணுவேன். அவங்க பேசினது வரசுனதையுமே ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா வச்சு என்ன வந்து இப்ப ஆட் பண்றது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு தேவை அவங்க தான் ப்ரூஃப், உங்களை அவங்க தானே ரிப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கானதான் வந்தேன். இதெல்லாம் சத்தியமா ரெக்கார்ட் இருக்கு, ஆணையா இருக்கு. இதுவும் அவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா, இதுவும் அவங்க லைவ்ல பொய்ன்னு சொன்னாங்கன்னா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணுவோம் நாங்க. அவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சாரி கேட்காத வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ரொம்ப ஆபத்து. நான் சத்தியமா சொல்றேன், வருத்தப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது சத்தியமா சொல்றேன், கமிஷனர் ஆபீஸ்க்கு சத்தியமா சொல்றேன் நான் போவேன். ஏன்னா எங்களை நீங்க தொந்தரவு அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து கண்டிப்பா வந்து நான் மேபி நாளைக்கு போலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன்னா வந்து நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன். சீரியஸாவே இந்த மாதிரி நாங்க நாளைக்கு கண்டிப்பா போவேன் நான். இப்ப அவங்களுக்கு சொல்றாங்களா, அதர் பர்சன் எல்லாம் இருக்காங்க, இந்த சொந்தக்காரங்க ரொம்ப அவங்க கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. சீரியஸாவே நான் ஒரு வேலையில இருந்து தொடர்ந்து அப்படியே இவளை பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், மும்பைல இருந்து ஓடி வந்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்ல, இவங்க வீட்டுல ஆதரிச்சு என்னை வந்து இந்த மாதிரி நான் இவங்க வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு மீட்டு கொடுத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொசைட்டில வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பொண்ணு வீடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார் வாங்கிட்டு எங்க வீட்டுலதான் நகைய கொடுத்தாங்க. அவங்களது நகைய கூட மீட்டவே முடிய மாட்டேங்குது. ஒருத்தவங்களது மூட்டிட்டா இன்னொருத்தவங்களுக்கு மூட்ட முடியல தெரியுமா? இப்படின்றதுக்குள்ள கண்டென்ட்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா? அது சொல்றது கஷ்டமாவே இல்லையா? உறுத்தலையா உங்களுக்கு? ரிப்போர்ட்னு சொல்லி பச்சையா அப்படியே வீடியோல சொல்லி வச்சிருக்கீங்க, லைவ் டிலீட் பண்ணிட்டீங்க. அந்த லைவ்லயே வந்து கேக்குறாங்க, அவங்க நீங்க சொல்லி இருக்கீங்க, அதை ஏன் டிலீட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றீங்க. ஏன் காரணம்? இந்த ரிப்போர்ட் இந்த லைவ் நீங்க எப்பயோ டிலீட் பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் அடிச்சது கூட வந்திருக்காது. அந்த நல்லதாச்சும் நீங்க பண்ணிருக்கலாம்ல எங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அத முதல்ல சொல்லு. என்ன சொன்னீங்க நீங்க? நான் அந்த அளவுக்கு எல்லாம் இறங்க மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா லைவ்ல? வைத்தறிச்சல், காண்டு, பொறாமை, போட்டி வேணா இருக்கலாம், ஆனா போறாமல எப்படி ஒரு போறாம பாருங்க. ரிப்போர்ட் பண்ணாங்களா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நாளைக்கு எத்தனை வந்து விடு, என்கிட்ட கூட தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு, நானும் அதை வெளில விடுறேன். யார் மேல தப்புன்னு அவங்க சொல்லட்டும். சரியா? கண்டென்ட்டே கொடுக்க மாட்டோம் அப்படி சொன்னீங்கல்ல, இறங்கிட்டீங்களே. அந்த அளவுக்கு சொன்னதாவே அதுக்கப்புறம் சொன்னாங்க லாஸ்ட் லைவ்ல. அந்த அளவுக்கு சொன்னதாவே இருக்கட்டும். அப்ப அவங்க என்ன ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ண எடுத்து போடுங்கப்பா, போடு. நீ என்ன பேசுனத நானும் போடுறேன். நான் சொல்றேன் பாருங்க, எடுத்து போடுங்க, நான் போடுறேன், நானும் போடுறேன். போடு. நீ என்ன திட்டல நான் அப்படிலாம் கேட்டியே ஞாபகம் இருக்கா? மாட்டேன். என்ன கேட்டியே வரையா அப்படி இப்படி எல்லாம் பேசுனீங்களே ஞாபகம் இருக்கா? வீடியோல இதுல போன்ல நிறைய இருக்கு. நாங்க ரெக்கார்ட்லாம் ஆனா நான் அனுப்பி விட்டேன், ஒருத்தவங்களுக்கு மட்டும் அனுப்பினேன், ஒரு சேனலுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ஒரு காலத்துல வந்து சண்டைக்கு அவங்க என்கிட்ட பேசி எதுக்கு அழுவுறீங்க, போல்டா இருங்கன்னு சொல்லி அந்த சேனல்ல இருந்து எனக்கு போல்டா பேசி. சீரியஸாவே இந்த சேனல் வந்து 2 மாசமா போனதுல இருந்து சரியா சாப்பிடுறதே இல்லை. இவ உடம்பு இவ்வளவு வீக்கா இங்க பாருங்க இருக்கவே இருக்காது. இவளெல்லாம் நான் எப்படி தெரியுமா பாத்துக்கிறேன். இவ எது கண்டவங்கள்ட்ட போயிட்டு எதுக்கு தாவலாமலாம் இது பண்றான்னு தெரியல. நான் அடிச்சேன் அன்னைக்குதான், அது பொறுக்கல. நான் சீரியஸா ஒண்ணு சொல்லுவாங்க, செகண்ட் ஹேண்ட் நான் என்னென்ன பண்ணன்றத ஃபுல்லா சொல்லி முடிச்சிருந்தேன். செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுத்தேன் அந்த அளவுக்கு நான் பெருமை பீத்திக்கல. கார் எடுத்தது இருக்கு. மே மாசம் 18ஆம் தேதி 2025 அந்த கார் எடுத்த vlog பாருங்க. நான் ஏதோ பெருமையாலாம் பேசிக்கல. நாங்க பண்றது ஆப்போசிட்டா அவங்க தான் பண்ணாங்க. பேச விட்டாங்க சொல்றாங்க. அதே ஜூலை 12 பர்த்டே டேட் எப்படி எனக்கு தெரியும்? எங்க அப்பா அன்னைக்குதான், எங்க அப்பாவுக்கு பர்த்டே. நான் 10 பேருக்கு அன்னைக்கு சாப்பாடுலாம் கொடுத்தேன், அதனால எனக்கு பர்த்டே டேட் தெரியும். ஜூலை 12 அவங்களோட vlog. அவங்கள்ட்ட போய் பாருங்களேன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? நிறைய பேர் எங்களை சொன்னாங்க, இது வாங்க முடியல, அது வாங்க முடியல, அவங்க அது சாதிச்சிட்டாங்க, இது சாதிச்சிட்டாங்க, உங்களால சாதிக்க முடியாதா அப்படின்னு சொன்னதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்தேன். சரி நான் கோயில்ல கொடுத்தேன், நீங்க ஏன்ப்பா கோயில்ல கொடுத்தீங்க? என்னை பார்த்து தானேப்பா கண்டென்ட் எடுக்கிற நீ, ஓகேவா? நீ பண்ணல. கார்லயுமே இப்படிதான் வஞ்சக வச்சாங்களா? அடுத்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் எங்க வீட்டுல கார் வந்து எனக்கு ரொம்ப நிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் புது கார் எடுத்ததும் இன்னைக்கு நீ நல்லா இருப்ப, நாளைக்கு நீ எப்படி இருப்ப
எனக்கு தெரியாதுல. கஷ்டப்படுவேன். நான் அவங்க லோன் எப்படி கட்டுறேன் நான் பாக்குறேன். லோன் எப்படி கட்டுறேன்னு நான் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் தான் போட்டு அடிக்கிறேன். நான் வாங்கினேன். நான் கட்டலன்னா என்ன பண்ண போறான்? தூக்கிட்டு போக போறான். இப்ப கூட தான் 2 மாசம் காசுல வேலைக்கு போய் கட்டினாங்க. கட்டுவாங்க. அது என்ன உங்களுக்கே அவ்வளவு வலி? நீ என் ரத்த பாசமா? நீ என் சொந்தமா பந்தமா? யாரா நீ? எதுக்கு நீ சொல்லணும்? நீ எதுக்கு எங்களை பத்தி நீ எதுக்கு பேசுற? நீ பேசுறதுக்கு யாரு? நீ யாரும் இல்லையே, நீ அதர் பர்சன். நீ லோன் கட்டு, நீ உன் வீட்டுக்கு வாடகை கட்டுறனா அது உன்னோட வீடு, நீ கட்டு. என்ன நீ எதுக்கு இழுக்கிற? அதே மாதிரி தானே என் வண்டிக்கு எனக்கு லோன் கட்ட தெரியாதா? அத பத்தி பேச உனக்கு உரிமை இல்லப்பா. வாயை திறந்தா போய் மக்களை ஏமாத்துறது, சூப்பர் சாட் கேக்குறது. சூப்பர் சாட் இவங்க கேட்கலாமா? நாங்க கேட்க கூடாது. கேட்டா நாங்க கார் லோனுக்கா கேக்குறோம்னு இது என்ன? அப்ப இவங்க கோயிலுக்கு போறது கேட்பாங்களாம், கல்யாணம் பண்றது கேட்பாங்களாம், எல்லாத்துக்கும் கேட்பாங்களாம். ஆனா நாங்க ஒரு 2 கப்புள்ஸ் இருக்கிறோம், சூப்பர் சாட் கேட்டே ஏமாத்துறான்னுவாங்களாம். இவங்க ஏமாத்தவே மாட்டாங்களா? பொய்யே சொல்ல கண்டென்ட். ஏன்னா அவங்க எல்லாமே கண்டென்ட்காக நீங்க எதுவுமே பண்ணல. கல்யாணம் பண்றதே ஒரு கண்டென்ட் தானே. சொல்லுவேன். நீங்க சொல்றீங்கல்ல ஏஐ கண்டென்ட்னு. கண்டென்ட் தான் நீங்க கல்யாணம் பண்றது. லைவா பேசுறீங்க, அது லைவ்ல நாங்க இப்ப காட்ட போறோம். அது எப்படி கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ண முடியும்? தப்பு இல்ல. உன்னோட லைவ்ல இருந்தா நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். மதன் திவ்யான் லைவ்ல இருந்தா டவுன்லோட் பண்ணிருக்கேன். உன்னோட சேனல்ல இருந்தா டவுன்லோட் பண்ணிருக்கேன். நீ டிலீட் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் டவுன்லோட் பண்ண. நீ லைவ்லயே உட்காந்து டக்குன்னு பண்ணோம். நாங்க எங்க நீ டிலீட் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாம் மூளை இல்லாம இல்ல. டிலீட் பண்ணுவோம் எங்களுக்கு தெரியும். டக்குன்னு யாருன்னு எனக்கு தெரியும். டவுன்லோட் பண்ண நான் யாருன்னு தெரியும். டக்குன்னு டவுன்லோட் பண்ணி நாங்க சேஃபா வச்சுக்கிட்டோம். எனக்கு தெரியும் நீங்க பயந்துட்டு டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்காக தான் நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சோம். அடுத்த வீடியோ வராது. சத்தியமா சொல்றேன், ஆணையா சொல்றேன். நான் கமிஷனர் ஆபீஸ் டைரக்டா நீங்க பேசினது, அவங்க பேசினாங்க. அந்த அம்மா ஒரு டிரான்ஸ் உமன், அவங்களும் பேசினாங்க எங்களை. அதெல்லாம் நான் ரொம்ப தள்ளி போனோமா. எல்லாமே சொல்லக்கூடாது, நம்ம சோசியல் மீடியால சொல்ல வேணாமா. 2 வாட்டி பேசியிருக்காங்க. 2 வாட்டிக்கான ரெக்கார்டுமே இருக்கு. நம்ம பேச்சுக்கு யார் பேச்சுக்கு போக வேணாம். நம்ம பாட்டுல நம்ம வேலை இருக்கலாம்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இவதான் சரி நம்ம போயிடலாம் வீடு, யாரு எப்படி சொல்லி போனாங்க. ஆனா 2 மாசம் நான் என்னோட சேனல் வெளியே வரணும், அது வரைக்கும் அமைதியா இருந்தேன். இப்போ ரீசனா மெயில் போட்டு இப்பதான் என்னோட சேனல் கரெக்டா டைம்ல எல்லாம் உட்கார்ந்து பேசணும்னு இப்பதான் மெயில் போட்டு அதை சரி பண்ணிருக்கா. அவ மெயில் போட்டு சரி பண்ற வரைக்கும் நீ கண்ட்ரோல் பண்ண சொல்லாம இவ்வளவு நாள ஏன் சொல்லாம இப்ப திடீர்னு வீவர்ஸ்க்காக பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல. உனக்கு போகுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது வீவர்ஸ்க்காக நாங்க பண்ணல. எனக்கு இதுல 10 பேர் பார்த்தாலும் சரி. இவ்வளவு நாளா நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொங்கல் கொண்டாடணும், நியூ இயர் கொண்டாடணும், நல்லது கெட்டது கொண்டாடணும். கம்மனி ஏன் கொண்டாடணும்? எங்களுக்கு இப்பதான் சரியா இருக்கு. அவ்வளவு கண்ணுல தூக்கம். அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட நான் பேசணும். காரணமானது லயன் கிங் அபிஷியல் சேனல் தான். எங்களன்னு மட்டும் இல்ல, பல பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சரி பண்ணிட்டு தான் உங்களை நான் பேசினாங்கல்ல, எதுக்கு நீங்க வளர விடுறீங்கன்னு ரிப்போர்ட் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோல நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்த மாதிரி என் எதிரி கூட வரக்கூடாது. என் எதிரி அவங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி என் எதிரி கூட வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என் எதிரி தான் அவங்க. அவங்களுக்கும் வர தேவையில்ல. நான் நாங்க சொல்லவா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேர். நாங்க சொல்லலாம் கஷ்டமா இருக்கு. நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம் தான் நானும் சொல்றேன். இந்த வீடியோவை பாக்குற யாருமே நான் தயவு செஞ்சு ரிக்வெஸ்டா கேக்குறேன், அவங்க எதுவுமே பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ நான் போலன்னு வச்சுக்கோங்களேன், என் மேல தப்பு நீங்க சொல்வீங்க. நான் ஆதாரப்பூர்வமா நான் இந்த வீடியோத்தை எடுத்துட்டு வந்தேன். நான் போட்டிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு அவங்க சேனல் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேக்குறேன், எதுவுமே பண்ணாதீங்க. வளரட்டும். நானும் நல்லா இருக்கேன், அவங்களும் நல்லா இருப்போம், மத்தவங்களும் நல்லா இருப்போம். அதாவது லெஸ்பியன் கப்பல், அதர் பர்சன் இன்னொருத்தவங்க இருக்காங்களா, எனக்கு சப்போர்ட்டா இருந்தா ஜிகே மெம்பர்ஸ் சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த எல்லாரும் நல்லா எதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் அப்படிதான் விடு. எவ்வளவு பண்ணிருக்கேன் நான் சொல்லவா உன்னை பத்தி. குட்டி பண்ணது சேனல்ல ஃபுல்லா கண்டென்ட் ஆக்டிங். நீ ஆக்டிங் பண்றதே கண்டென்ட்டுக்காக தான். அது உங்களுக்கு தெரியுமா? நான் இதுல ஆனா உண்மையை நான் ஒண்ணு சொல்றேன், சீரியஸா நான் சொல்றேன், என் பொறுமைய சோதிக்காதீங்க. நான் கமிஷனர் வரைக்கும் அபாட்டமா போய் சொல்லி நீங்க என்ன ரொம்ப என்ன மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம். எங்களோட சேனல் போயிட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்படும். அண்ட் வேர்ல்ட் வின் எவ்வளவு பேருக்கு சேனல் போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சீங்க. என்னைய சீண்டவே சீண்டாதீங்க. சீரியஸா சொல்றேன், நீங்க பாதுகாப்பா இருங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி இருந்தேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி இல்ல, ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்ட்டாங்க. சரிங்களா? அதுக்காகவே நாங்க மூவ் பண்ணிக்கிட்டே போய், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கூட எடுத்து போட்டேன். நான் வீடியோ எல்லாம் போட மாட்டேன்.
கமிஷனர் ஆபீஸ்க்கு வாங்க, உங்க சேனலை அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, சேனல்ல பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அதிகம் வச்சுக்காதீங்க. அவங்க அப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் பண்ண சொல்லல உங்களை யாருமே. இதுக்கப்புறம் என்ன நீங்க கிளறாதீங்க. இதையும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா பண்ணாத அவங்களே பண்றாங்க. இது தாங்க பேச விடுத்தாங்க. இதையும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா அடுத்து டிரான்ஸ் உமன் அந்த அம்மா பேசினாங்களே ஒரசரன் அந்த வேர்டையும் பர்டிகுலரா மதனும் பேசினதையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் காட்டுவோம். சத்தியமா எதுவுமே பண்ண முடியாது. காட்டிட்டு அடுத்த வேலைன்னு இல்லை, இப்பயே நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். ஏன்னா போலன்னா என்ன திட்டுவாங்க. நிறைய வாட்டி எங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா கிட்ட போன் பண்ணிச்சு, போன் பண்ணி இப்பதான் எனக்கு சொல்றாங்க அவங்க யாரு பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ எனக்கு நம்ம அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம்னா இது அவங்க பேசக்கூடாது, நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் டைரக்டா டீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பாதி பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வரேன் இருக்காங்க. சரி, அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல் வியூவர்ஸ் சேனல் இல்ல அப்படின்றதுக்காகலாம் நான் இந்த வீடியோ போடல. நான் வந்து முயற்சி பண்ணி டெய்லி 2 மாசமா வீடியோ போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். வியூவர்ஸ் வரலாம் பரவாயில்ல, நீ போடு. இல்ல இத சொல்லிக்கிறேன். லைவ் வந்துகிட்டு தானே இருக்கு, வீடியோ போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க அப்படின்றாங்க. லைவ் வருது, வரலன்னு நான் சொல்லல. நீங்க பண்ணது ஒருத்த லூசு கூமுட்டை வந்து என் சேனலை ரிப்போர்ட் பண்றானா யூடியூப்காரன் என்ன சொல்லுவான்? ஒரு 600 பேர் ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க என் யூடியூப் சேனலை. அப்போ யூடியூப்காரங்க என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது அப்படியே என்ன ஆச்சு, என் சேனல் பீக்ல இருந்தது டவுன் ஆயிடுச்சு. அடிச்சு டக்குன்னு அடிச்சிருச்சு என் சேனல். கீழே வந்துடவோ 1000 பேர் பாக்குறாங்க. டோட்டலா 80 பேரு 90 பேரு அந்த மாதிரி பாக்குறதுனால டவுன் ஆயிருச்சு. பீக்ல இருந்தது டவுன் ஆயிருச்சு. நான் ஒன்னும் என் சேனலை தூக்கல. நீங்க ஒருத்தன் சொல்றதுனால யூடியூப்காரங்க தூக்கத்துக்கு ஒன்னும் அவங்க மொத்தம் எத்தனை பேர் நீங்க முட்டாள் இல்ல. அவங்களுக்கு தெரியும் எதுக்காக அவங்க சேனலை தூக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என் சேனலை ஒன்றும் நான் தூக்கல. நீங்க என்ன பண்ணீங்கன்னா லைவ்ல வந்து அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னோட அவங்க சொல்லியிருக்காங்களப்பா அந்த வீடியோவை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்த உடனே அப்ப நம்ம என்ன எதுல இருந்திருக்கோம்? லைவ்ல இருந்திருக்கோம். லைவ்ல போயிட்டு ரிப்போர்ட் சைல்ட் அபியூஸ் பண்ணவோ அப்ப என்னன்னா லைவ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க போய் நீங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இருத்தாங்க அந்த மாதிரிதான். அதனால லைவ் என்ன பண்ணிருக்கு, பீக்ல இருந்த லைவ் டக்கு குறைஞ்சி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உனக்கு அப்படியே எழுதி கொடுத்து டக்குன்னு அப்படியே குறைஞ்சி ஆஃப் ஆயிடுச்சு. என் லைவை பாருங்களேன், லாஸ்டா முடிக்கிறது டக்குன்னு வியூவர்ஸ் குறைஞ்சிருக்கும். எனக்கும் குட்டிக்கும் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். குட்டி முகத்தை நான் பார்க்குறேன், குட்டி என் முகத்தை பார்த்துருக்காங்க. டக்குன்னு இருப்பா என்னன்னு பார்க்கலாம்ப்பா, மெயில் வேறு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு மெயிலை பார்க்குறேன். சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி யாருன்னு பார்த்தா லயன் கிங் ஆஃபீஷியல்லேருந்து உனக்கு வந்திருக்கு. லைவ்ல சொல்லவும் மக்கள் நிறைய எனக்கு இது வந்தது 11ஆம் மாசம். அவங்க லைவை பாருங்க, 11ஆம் மாசம் 20ஆம் தேதி. அந்த லைவ் இருக்காது, இப்போ இருக்குமா இருக்காதான் நான் வச்சிருக்கேன். சோ அது மாதிரி வந்து அவங்க லைவ்ல சொன்னதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு. வந்து ரிப்போர்ட்னு சொல்லி அவங்களே பர்சனலா பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு போகாது. லைவ்ல இருக்கும்போது மக்கள் நிறைய பேர் பார்க்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்திருக்கு. நான் அப்பீல் பண்ணாதனால டவுன்ல இருக்கு. அப்பீல் பண்ண வேண்டியது தலைவலி இதே மாதிரிதான் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இப்ப அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் பேசுற இடத்துல இருக்கிறதுனால இந்த வீடியோ கூட நான் எடுக்கிறேன். சீரியஸா எடுக்காம போட்டேன். அதுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து யூடியூப்காரங்க நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்கதான் எனக்கு லயன் கிங் அபிஷியல் அவங்கதான் வந்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் மெயில் கொடுத்தேன். அந்த மெயிலும் காட்டணும்னா சத்தியமா நான் ஆட் பண்றேன், பாருங்க. அதுக்கு அவங்க ரிட்டர்ன் ரிப்ளை வந்து என்ன டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்றேன். தயவு செஞ்சு பாருங்க. இதெல்லாம் எடிட் பண்ண முடியாதுமா? யூடியூப் சேனல்ல இருந்து வரத நம்ம ரிப்போர்ட்டை வந்து யாராலையும் எடிட் பண்ண முடியாது. இது யூடியூப் சேனல் இதெல்லாம் எடிட். அப்ப நீங்க நிறைய விஷயம் டேட் எல்லாம் வருதுல்ல அதெல்லாம் பாருங்க. ஏன்னா எடிட்டிங்க்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் இது கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு மூளையே இல்லம்மா. எனக்கு அவங்க சொல்றது கூட எனக்கு அந்த அளவுக்கு புரியாது. நான் என்ன தெரியுமா பண்ணிடுவேன், ஃபுல்லா காப்பி பண்ணிடுவேன். கூகுள்ல போயிட்டு டிரான்ஸ்லேஷன்ல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ல பாப்பேன். ஓகே நமக்கு நல்லதுதான். அவங்களுக்கு மெயினா லெஸ்பியன் இந்த மாதிரி வளர்ந்து வர்றது சுத்தமா பிடிக்கல. ஸோ அது எல்லாத்தையும் டவுன் ஆகிட்டு அவங்க உச்சங்கட்டத்தில் இருக்கணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மக்கள் வந்து யாரை பிடிக்கணும் யார் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தான் தெரியும். குட்டி ஏஞ்சல்னா நாங்க ஓனாதான் கஷ்டப்பட்டு நீங்க தான் நீதான்
நாங்க ஓனா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களை வந்து கஷ்டப்படுத்த அது மெயினா இவளெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தும் போது என்னால தாங்க முடியல. அந்த இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு உடம்பு சொல்றீங்களா, எனக்கும் உடம்பு இஷ்யூஸ் இருக்கு. நானும் வந்து சர்ஜரி பண்ண எனக்கும் உடம்பு இஷ்யூஸ் தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணிட்டு வலிக்குது, எனக்கு சும்மாவே வலிக்கும், நெஞ்சு கிஞ்சி எல்லாம் வலிக்குது. நான் என்ன பண்றது? எங்களை நிம்மதியா இருக்கதானே விட சொல்றோம் உங்களை. நாங்க ஏன் எங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன கோவம்? நான் சொல்லலையேப்பா உன்ன நீ அதை பண்ணி இதை பண்ணி. நாங்க போய் லைவ பாருங்க, அன்னைக்கு சண்டை போட்ட லைவ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருப்போம். எனக்கு வந்து எல்லாம் வலிக்குது. என்னங்க மனசே வலிக்குதுங்க எனக்கு சீரியஸாவே. அவங்க இத சொல்றாங்க அதை சொல்றாங்க, வரசுறன்றாங்க, வான்றாங்க, என் கூட படுன்றாங்க, அப்படி பச்சையா பேசுறாங்க. கேட்டா அப்படியே நாடகம் ஃபுல்லா நாடகம். என்னோட 2-3 மாசம் இன்கம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அசிங்கமாவே இல்ல உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கஷ்டமா இல்ல தெரியுமா? பண்றாங்க உங்களுக்கு மனசு கொடுத்துதா? ஜாலியா இருக்கீங்களே கல் நெஞ்சுக்காரங்களா. எத்தனை பேர் லைஃப் எப்படி போய் பண்ணுவீங்க? உஷாரா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து தயவு செய்து சொல்றேன், இவங்க ஐடியில இருந்து நீங்க உஷாரா இருங்க. அவங்கள்ட்ட சேனலே போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் மீட்டுட்டு நான் வந்துருவேன். இந்த சேனலே போயிடுச்சுன்னா கூட நான் மீட்டுட்டு மறுபடியும் அடுத்த சேனல் நான் வீடியோவே நான் போடுறேன். அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க சப்ஸ்கிரைபரே என்கிட்ட பாதி பேர் வந்து இப்படி பண்ணாங்களா, அவங்க அப்படி பண்ணாங்களா, அவங்க ஆதாரம் இருக்கா, தயவு செஞ்சு எனக்கு போடுங்க. நான் போட்டுமே அவங்க தயவு செஞ்சு சொல்றேன், சப்போர்ட்டே பண்ணாதீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, ரிப்போர்ட்டும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க. பிடிச்சிருந்தா கூட பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேற பத்தாது வேற நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது இது பண்ண அதெல்லாம் எதுவும் பண்ண கடவுள் பார்த்து பாருன்ட்டு விட்டு போயிருங்க. அவங்க என்ன பண்றாங்க? கடவுள் எனக்கு பண்ணல, ரிப்போர்ட் பண்ணதா அவங்கதான் எங்களுக்கு பர்டிகுலரா பேரோட சொல்றாங்க. நீங்க பண்ணீங்க, குட்டியஞ்சில பண்ணிருக்கீங்க, உஷாரா இருங்கன்னு அப்படின்னு எங்களுக்கு இப்படி அதிக பேர் பண்ண சொன்னாங்க லைவ்ல உட்காந்து. அதனாலதான் இந்த ப்ராப்ளமே எங்களுக்கு வந்துச்சு. தயவுசெய்து எங்க நிம்மதியா விட்டுருங்க. நான் அதான் கேக்குறேன், எங்க போக்குல இருந்து. ஆனா சீரியஸா லயன் கிங் அபிஷியல் கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் கண்டிப்பா போவேன். இப்பயும் நான் சொல்லிடுறேன். நக்கலா பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பாவம் பாருங்க. பிடிக்கல. அதுவும் வந்து மெயினா வந்து திவ்யான்றவங்க பேசுறாங்கல்ல, 2 பேருமே தான். 2 பேரும் ரொம்ப ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா வரணும். ஃபர்ஸ்ட் கேவலமா பேசுறீங்க. என்னது இது இந்த கை ஆக்ஷன் என்னன்னு சொல்றாங்களா, புட்டிங்க வேணா இருக்கட்டும், அத்தை வேணா இருக்கட்டும், என்னோட சப்ஸ்கிரைப் போய் திட்டுறீங்க. ஒரு மாதிரி கூச்சமா அவங்கள போயிட்டு நீங்க என்ன தெரியுமா திட்டு இருக்கீங்க? விடு அந்த அசிங்கத்தெல்லாம். நல்லா வியூஸ் போகும்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களுக்கு மணி அடிச்சுக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டு இங்க வராதீங்க. அப்படி எங்க லைவ பார்க்கணும் எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய ஆள் மயிரும் கிடையாது. உங்க வாயில அவங்க சொல்லுவாங்க, நம்ம எதுக்கு சொல்ல முடியும்? சப்ஸ்கிரைப் போய் திட்டுறீங்க. எங்களோட சப்ஸ்கிரைப் பார்க்க வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லுங்க. அவங்களை எதுக்கு திட்டுறீங்க கெட்ட வார்த்தை போட்டு? நீங்க யார் அவங்களெல்லாம் திட்டுறதுக்கு? அப்படி சொல்லாதீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் கூட தான் எங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. நான் அதுக்கு கேவலமாலாம் பேச மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். இதுவா அதுவான்லாம் நான் பேச மாட்டேன். எப்பா மனசாச்சு இல்ல, பிடிக்கலண்ணா போங்கப்பா, நான் ஹைட் பண்ணிருவேன். இல்லனா அதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ பேசுற பாரு, அதெல்லாம் பண்ணாத. அசிங்கமா இருக்கு. மதன் திவ்யா, நீங்க அசிங்கமா பேச எனக்கு நீ எதனா பண்ணு. நீ எதுக்கு சும்மா இருக்கன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்றாங்க கேவலமா இல்ல உங்க 2 பேருக்கும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் போங்க அப்படின்றாங்க. தயவுசெய்து சொல்றேன் மதன் திவ்யா, நீங்க வந்து போயிட்டு அந்த லைஃப்ல தயவு செஞ்சு உங்களை மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததும் இல்ல. என்கிட்ட வரவும் வராதீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எப்பா என் லைஃப்ல தலையிடாத. உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு நார கும்பிடு போறேன் நானு. அதுதானே சொல்றேன். சீரியஸா உனக்கு ஒரு கும்பிடு. இதுக்கப்புறம் யாரும் எங்க லைஃப்ல தலையிடாதீங்க தயவுசெய்து. எதுக்குடா நான் பார்த்தேன் இலவ எதுக்கு பார்த்தேன்னு எனக்கு தோணுது. இப்ப தோணுது எதுக்கு பார்த்து தொலைஞ்சேன் அப்படின்னு. ஏன் இப்படி பண்றீங்க? சாவு அடிக்கிறீங்க. எதுக்கு? நிம்மதியா வாழ உள்ளனா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எழுதி வச்சிருவோம் அப்படியே கொட்டை எழுத்துல மதன் திவ்யா அப்படின்ற மாதிரி. கண்டென்ட் கல்யாணம் பண்றீங்களே அது நல்லா இருக்கா? என்ன தெரியுமா சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறீங்க கல்யாணத்துக்காக. என்ன வச்சு நான் சும்மாதான் இருந்தேன். நீ என்ன சீண்டிட்ட, ரொம்ப சீண்டிட்ட. கண்டென்ட் சொல்லிட்டு லைவா பேசிட்டு கண்டென்ட் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப பண்றீங்க.
உன் பேரை வந்ததுனால இவ்வளவு கத்துறான். இல்லன்னா இதுக்கு என்ன அவசியம்? உன்னதான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உன்னை முன்னேறி வைக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ரிப்போர்ட் வந்திருந்தா ஐ எம் அக்செப்டட். உன் பேரை சொல்லிதானே எனக்கு வந்திருக்குதே. தெரியாது கொட்டலத்துல வந்துருக்குது. லூசா நானே? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் பைத்தியம். வந்துருச்சுங்க பெருசா பேசுறது நாய்ங்க. எச்சு விடுங்க. டென்ஷன் ஆயிடுவேன் நானு. எனக்கு என்னோட ஃபேமிலி இருக்காங்க. உங்களெல்லாம் மீறி நான் வளர்ந்து நான் பெருசா வந்து வைக்கல. உங்களுக்கு எல்லாரும் என்ன சொன்னீங்க? அந்த அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்லன்றல்ல. பெரிய ஆளா காமிப்பேன். என்ன சொன்ன? என்ன சாதிச்சுட்ட? சாதிப்பேன் விடு. சாதிப்பனா சொல்லலாம் விடு. என்ன சாதிச்சுட்டேன் அதானே? சாதிச்சுட்டு வந்து பங்கமா ஒரு வீடியோ எத்து நான் உனக்கு போடல. நீ என்ன குத்த ரிப்போர்ட்டுக்கு அன்னைக்கு என்னோட இது என்னோட பேர் நான் சாதிச்சு எடுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அலைஞ்சு வீடியோ போடாம இருந்திருக்கோம். அதுக்கான பதில் அடி வரும். நான் சாதிச்சுட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா சொடக்கு போட்டே சொல்றேன். நல்லா ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்ப வரும் பாரு வீடியோ. கண்டிப்பா வரும் உங்களுக்கு. சொடக்கு போட்டே சொல்றேன். அத நீ பண்ணவே முடியாது. நான் அடிச்சு சாதிச்சுட்டு வந்து நான் சொல்றேன். அத நீ பண்ணி காமிச்சிரு. அதனால யார் ரேஞ்சுக்கெல்லாம் ஒண்ணும் நீ பண்ண மாட்ட. நான் பண்றேன் பாரு. என்ன யார் ரேஞ்சுக்கெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண மாட்ட. சாதிச்சுட்டு நாங்க பேசுறோம். நீங்க இவ்வளவு நாளா எங்களை தவிக்க வச்சீங்கல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? ஒரே ஒரு பதிலடி. அவ்வளவு நாளா இல்ல, ஒரு வருஷம் இல்ல, 2 மாசம் எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணு. 2 மாசம் பதிலடி இன்னும் பெருசா கொடுப்பா. அதையும் நீங்க பண்றீங்களா பாப்பா? காப்பி பண்றீங்களா நான் பாப்பேன். பதிலடி சிறப்பா கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன் நானு. தரமா கொடுப்பேன். என் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாம் ஒரு அது குட்டீஸா இருக்கும். உங்களுக்கு இல்லடா பதிலடி. பதிலடியா அதர் பர்சனுக்கு தான் பதிலடி. அவ்வளவு அம்மா பெரிய ஆனா பதிலடி பாரு. அத போட்டு கத்துக்கோங்க. கார் வாங்கிட்டோம், அதையும் கத்துக்கிட்டீங்க. செகண்ட் போய் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. நிறைய விஷயம் கத்துக்கு வளருங்க. நீங்க எங்களை பார்த்து வளர்ந்துட்டீங்க. கேட்டா நாங்க உங்களை பார்த்து வளர்ந்தேன்னு அப்படியே பில்டப் போடுறீங்கல்ல. ஃபுல்லா எங்களை பார்த்து வளர்ந்துட்டீங்க. மொத்தத்தையும் வளர்ந்துட்டீங்க. காப்பி பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் கேட்டா காப்பி பண்ண பதிலடி கொடுத்துட்டு வந்து நாங்க பேசுறேன். இதோட லைவா தயவுசெய்து எங்க லைஃப்ல வராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். என் லைஃப்ல நீங்க வராதீங்க. உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. லைன் கிங் அபிஷியலா அடுத்து மதன்னா யாரும் வராதீங்கப்பா. நாங்க நிம்மதியா இருந்துக்கூட இவ்வளவு மீனும் விட்டுருங்க. எங்க இதுல இருந்து போயிருங்க. எங்க சேனலுக்கே வராதீங்க. எங்களை பாக்காதீங்க. இதோட நாங்க முடிச்சுக்கணும் தான் நினைக்கிறோம். பல பேரை பாத்துட்டேன். ஐயோ ரிப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் உஷாரா இருந்துக்கோங்கப்பா. இப்பயும் நான் சொல்றேன், எங்களோட சேனல்ல ரிப்போர்ட் பண்ணாங்க. மன உடைச்சல நான் கஷ்டத்துல வந்துதான் இந்த வீடியோ நான் பேசுறேன். நீங்க யாருமே அவங்கள்ட்ட எல்லாருக்குமே இதான் வயித்து பொழப்பு. அவங்களுக்கும் அதான் வயித்து பொழப்பு. ஆனா எனக்கு தக்காளி தொக்கு, அவங்களுக்கு ரத்தம். அவங்க சேனல் யாரும் ரிப்போர்ட் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க விட்டுருங்க. அவங்க ஆனா எங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த மன உடைச்சல தான் நாங்க கஷ்டமா பேசிட்டு இருக்கோம். அதை கண்டென்ட்டா கிரியேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன் செலகுட்டீஸ். என்னன்னா வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதையும் போட்டு அவங்க அம்மா போட்டு அவங்க சொல்லுவாங்க லைவ்ல. எப்படியோ மேபி சத்தியமா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருந்தா பேசினாலும் எங்களுக்கு பரவாயில்ல. சத்தியமா ஏதாச்சும் லைவ்ல அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இல்ல அப்படின்னாங்கன்னா அதையும் ரெக்கார்ட் எடுத்து போட நான் தயார் வச்சிருக்கேன். எல்லாமே வச்சிருக்கோம். சோ வந்து எல்லாமே எங்களை போல்டா தான் இருக்கு. ரிப்போர்ட் பண்ணனால தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இல்லனா நாங்க வந்து இந்த என்னோட ரிப்போர்ட்டுக்கு வந்து நான் மெயில் கொடுத்துட்டேன். எனக்கு அப்பீல் ஓகே. எனக்கு யூடியூப் காரங்க கொடுத்துட்டாங்க. அவங்க தான் எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ வந்து நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லவங்க இருப்பாங்க. எதுவுமே இருக்காது. சரி ஓகே. கஷ்டப்பட்டு வந்த சேனல் இப்பதான் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்க்கலாம் போக 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 வியூவர்ஸ் வருதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நல்லவங்க கஷ்டப்பட்டு இந்த எடுத்துட்டு வந்த சேனல். சரிங்களா? அவ்வளவு சீக்கிரமா போவாது. குட்டி ஏஞ்சல் அழியாது. சரிங்களா? அழிக்க முடியாது. சோ வந்து தயவு செய்து இதை மாத்திக்கோங்க. தரமான வீடியோல நான் வருவேன். தரமான பதிலடி 2 month வெயிட் பண்ணுங்க. ஒரு குட் நியூஸ்க்காக தரமான ஒரு பெரிய குட் நியூஸ் வெயிட் பண்ணணும். எனக்காக என்னோட ஃபேமிலி காசு சொல்லலான்னு வந்த அந்த குட் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஒரு பேட் நியூஸ்க்காக தான் நாங்க வந்தோம். இதெல்லாம் வந்து குட் நியூஸ் சொல்ல வேணாம். அதே மாதிரி நிறைய பேர் டவுட்டா இருக்கீங்க யாரு அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஒரு அழகான ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க பிடிக்காம இருக்கிறதுக்காக நீங்களா எங்களை ஒதுக்காதீங்க. அவங்க ஒதுக்கிட்டு போறாங்க. அவங்களும் ஒரு ஆள் கிடையாது. அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் பாவங்க. அந்த இதுல எல்லாம் விழக்கூடாது. அது எனக்கு அவ்வளவு கஷ்டம். சீரியஸா சொல்றேன். நான்லாம் கடவுள்கிட்ட அழுதனா
என்ன ஆகும்னு தெரியாது. கர்மா இஸ் டூ மாதிரி. என் இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க உங்களுக்கு மனசாட்சி இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரிதான் அவங்க போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க 2 மாசம் தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கிறவங்க யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. வாழுங்க, எல்லாரும் வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம். வாழு இல்ல வாழ விடு. ஓகேவா? லவ் யூ காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு மெயினா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுங்க நாட்டுல இருக்காங்கன்றது தெரியணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னு காட்டுங்க. பண்றாங்களா அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாதீங்க, காட்டுங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்றது தெரியணும். ஷேர் மெயின் எல்லாருமே சீரியஸா சொல்றாங்க. மக்களே இந்த வீடியோக்கு வராதுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இதுக்காகவே யாரும் இல்லையா இருப்பாங்க. நான் அனாதையா? இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்காங்க நான் நினைச்சுக்கிறேன். சைவசன் சொல்றேன், இந்த வீடியோ ஷேர் பண்றீங்க. ஒருத்தவங்களுக்கா ஷேர், வாட்ஸ்அப்ல ஃபுல்லா ஷேர் கஷ்டப்படுத்திட்டாங்க எங்களுக்கு. ஷேர் பண்ணுங்க, ஷேர் கஷ்டமா இருக்கு. அழாத போல்டாரு ஷேர் ஆகும். 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதனால இவ்வளவு அழுவுறோம் நாங்க. எல்லாம் இதுங்களுக்கு எல்லாம் அழுது நான் கண்ணீர்லாம் வேஸ்ட் பண்ற ஆளே கிடையாதுங்க. எடுத்தாங்க, டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன். இதுங்களுக்கு எல்லாம் அந்த பர்சனுக்காக நான் நைட் எல்லாம் தூங்காம கொல்லாம உட்காந்து 4:35 டைம். சோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்க வந்து எல்லா வீடியோ ஆட் பண்ணிருப்போம், எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க. யாரு சொல்லுங்க, யாரு பொய்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மை எது பொய் எதுன்னு. எங்களை வந்து ஃபேக்குன்னு இதுக்கப்புறம் யாரும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ இருந்தா போட சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன், போட சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஷேர் மீ, லவ் யூ. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.